சரோஜாக்கா ராணி அக்கா வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு அலறிக்கிட்டு கிடக்கிய? அது ஒண்ணும் இல்லடி சின்ன பொண்ணு. என் மயனுக்கு எப்ப மாலை பொருத்தம் வரும்னு ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கேன். அதான் ராணியவும் கூட்டிட்டு போலாமேன்னு வந்து கூப்பிடுறேன். அவ என்னன்னா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெளியிலேயே வரமாட்டாளே. என்ன சரோஜாக்கா, உங்க மையன் வெளிநாட்டில இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்க. இப்ப என்னன்னா ஜாதகம் பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. அடியே, என் மயன் இன்னும் ஒரு மாசத்துல வந்துருவாண்டி. அவன் வாரத்துக்குள்ளேயும் ஜாதகத்துல ஏதாச்சும் பரிகாரம் பண்றனால பரிகாரம் பண்ணலாம். பொண்ணு இன்னும் தேடி வைக்கலாம்லடி. அதுக்கு தேன் ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கேன். ஓ அப்படியாக்கா, முன்னேற்பாடா? அட ஆமாண்டி. என்ன சரோஜாக்கா? அடியே ராணி, வடக்கு தெருவுல ஒரு ஜோசியர் நல்ல ஜாதகம் பார்க்கறாளாண்டி. வாடி, என் மயனுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். சரிக்கா. அடுப்புல ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சோத்தை மட்டும் வடிச்சிட்டு போவாங்கக்கா. ராணி லேட் பண்ணி போறாத ராணி. அந்த ஜோசியர்கிட்ட கூட்டமான கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கா. அவர் எது சொன்னாலும் அப்படியே பழிக்குதா ராணி. ஓ அப்படியாக்கா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. வடக்கு தெரு ஜோசியர் நல்லா சொல்லுவாருன்னு. என் மயனும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். சரி ராணி, உன் மயன் விட்டு ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா, பார்த்துட்டு வந்துருவான். அடியே சின்ன பொண்ணு, நீனு வாரியாடி? ஆமாக்கா, நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா எனக்கு போர் அடிக்கும்ல, நானும் வாரேன்க்கா. சரிடி வா. வசந்திட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி அவளையும் கூட்டிட்டு வா, இல்லைன்னா கோவப்படுவா. சரிக்கா, நான் கூட்டிட்டு வரேன். சரி ராணி, நானும் போய் மாட்டுக்கு தண்ணி இனி காட்டிட்டு நானும் கிளம்பி இருக்கேன். வா சீக்கிரமா, கிளம்பி போயிட்டு வந்துருவோம். சரிக்கா. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காட்டில் என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இதயம் பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. வசந்தி, வசந்தி. சை, இந்த மனுஷன் நிம்மதியா பாட்ட கூட பாட விட மாட்டாரு. வீட்டுக்குள்ளதானே வாராரு. வசந்தி வசந்தின்னு ஏல விட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஏங்க உள்ளக்கதாங்க இருக்கே, வாங்கங்க. வசந்தி இந்தா. கையில என்னங்க கவர் மாதிரி இருக்கு? ஆமாண்டி, கவர்ல மீனுடி. ஏங்க நேத்து தானே மீன் குழம்பு வச்சோம், திரும்பி மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ரசம் வைக்கலாம்ல இருந்தேன். அடியே, இது நான் காசு கொடுத்து வாங்கலடி. என் ஃப்ரெண்டு போட்டு வச்சிருக்கான்ல, அவன் தான் ஃப்ரீயா கொடுத்தான். ஃப்ரீயா கொடுக்கறத நம்ம ஏன் வேணாம் சொல்ல? அதாண்டி வாங்கிட்டு வந்தேன். என்னது ஃப்ரீயா கொடுத்தானா? காசு வாங்கலையாங்க? இல்ல வாங்கலடி, நானும் மல்லு கட்டி கொடுத்து பார்த்தேன், வேணாம் சொல்லிட்டாண்டி. இந்த அடி இதுல வாழை மீன் இருக்கு, நல்ல துண்டு துண்டா போட்டு நல்ல குழம்பு வச்சுட்டு பாதி பொரிச்சுருடி. ஏங்க கவர்ல உள்ள மீன் எப்படியும் 2 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டி, 2.5 கிலோ இருக்குன்னு சொன்னா. 2 கிலோ இருக்கா? சரிங்க சரிங்க, இந்த குழம்பு வச்சுட்டு பொரிச்சுறேன். ஏங்க இந்த மாதிரி 4-5 ஃப்ரெண்ட புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மீன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க. அவங்க குடுக்குற ஓசி மீன்லயே குழம்பு வச்சு நல்ல குடும்பத்தை ஓட்டிடலாங்க. அடியே நல்ல வருவடி, என்னைக்கோ ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. வருஷம் பூரம் கொடுக்கறதுக்கு அவன் என்ன மாமனா மச்சானா? போடி. அடியே, குழம்புல உரப்பள்ளி கொட்டாதடி, நல்ல மீடியமா போட்டு நல்ல சுவையா வைடி. சரிங்க சரிங்க. ஆஹா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு, பொரிச்ச மீனையும் பொரிச்சு வச்சாச்சு. என்னதான் இருந்தாலும் என்னைய மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யாரால முடியும்? நித்த நித்த நெல்லு சோறு, நீ மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. சுட சுட 4 கரண்டி சோறை போட்டு 2 துண்டு மீனை வச்சு 2 துண்டு குழம்பு மீனை வச்சு நல்லா சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கு. ஏங்க ஏங்க, உங்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஏட்டி கொஞ்ச நேரம் போகட்டும் டி, அப்புறமாட்டி சாப்பிடுறேன். சரிங்க. சுட சுட சோத்தை போட்டு சாப்பிடுறது என்ன சந்தோஷமா இருக்கு. என் மாமியார் வந்துச்சுன்னா குருட்டு பூனை விட்டத்தை பாஞ்ச மாதிரி இந்த மீன் குழம்புல பாஞ்சிருவா மனுஷி. அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் தின்னு தீத்துருவோம். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. எப்பா ஒரு நிம்மதியா மீன் குழம்பு வச்சு சாப்பிட முடியுதா? எப்படித்தான் மாப்பம் முடிச்சு வாராளுகளோ தெரியல.
இந்த சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் குழம்பு இருக்கா, வெண்ணெய் இருக்கா, தயிர் இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் ஓசி கேட்டு வந்துகிட்டே இருப்பா. இன்னைக்கு வேற மணக்க மணக்க குழம்பு வச்சு பொரிச்ச மீனை வேற நிறைய பொரிச்சு வச்சிருக்கோம். இத பார்த்தா பாதி அள்ளிட்டு போயிருவாளே மனசி. இந்த உலகத்துல நான் யாராருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு? மாமியாருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு, பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. அப்பா வசந்தி அக்கா இருக்கியா? என்ன வெளியில வாக்கா. சரி, ஒரு வாய் தான் இப்ப எடுத்து வாயில வச்சு அதுக்குள்ளே வந்துட்டாளே. இந்த வாரேண்டி வாரேண்டி போய் தொலைவோம், இல்லைன்னா அடுப்படியை நோக்கி விறுவிறு விறுவிறுன்னு வந்து தொலைஞ்சிருவாளே. வசந்தி அக்கா வாரியா? என்ன எம்பிட்டு நேரமா நின்று கத்திக்கிட்டு கிடக்குறது? வாக்கா சீக்கிரம். என்னடி சின்ன பொண்ணு, ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா சரோஜாக்கா மையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, அதான் ராணி அக்கா உன்னையும் என்னையும் வர சொன்னாங்க. வாக்கா போயிட்டு வந்துருவான். ஏட்டி, எனக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்குடி, போய் பார்த்துட்டு வாங்களே. ஏக்கா எப்பா பார்த்தாலும் வீட்டுல வேலை வீட்டுல வேலை வீட்டுல வேலைன்னு சொல்லிக்கிட்டே கடை. வாக்கா போயிட்டு வருவான். சரோஜா மையன் கல்யாணத்துக்கு ஜாதகம் பாக்குறான்னா நான் என்னத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? வீட்டுல 4 வாய் சோறு சாப்பிட முடியலையே, என்னைய புடிச்சல இழுக்கிறாளுங்க. என்ன வசந்தி அக்கா பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கா? வாக்கா சீக்கிரமா. அடியே, நான் வரலடி, நீங்க போயிட்டு வாங்க. ஏக்கா மணி 3 ஆச்சு, எல்லா வேலையும் முடிச்சிருப்ப, தூங்க தானே போற. ஒழுங்கா வாக்கா. அடியே, வீட்டை கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும்டி, நீ போயிட்டு வாடி. ஏண்டி என்னைய போட்டு இம்சப்படுத்துறவ? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. அடியே அடியே, விடுடி விடுடி. ஏக்கா ரொம்ப தான் பிகு பண்ணாதக்கா, வாக்கா போயிட்டு வருவான். அடியே அடியே, கையை உடைஞ்சு தொலைய போகுதுடி. சரிடி வாரேண்டி, கையை விடுடி. அப்படி வா வலிக்கு. மை கமின் சார். கமின். இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணாங்கல்ல பிரியா, அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா? முக்கியமான மெயில் எல்லாம் அனுப்பணும். சார் அது என்ன மேனேஜர்? சார் மணி 6 o'clock ஆயிருச்சு சார். நம்ம ஆபீஸ் 5:30க்கே விட்டுருவோம். அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சார். ஓ, மணி 6 ஆயிருச்சா? வேலை பார்த்ததுல நேரம் போனதே தெரியல. சரி மேனேஜர், எல்லா ஸ்டாஃபும் கிளம்பி போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். நீங்க கிளம்புன உடனே நானும் கிளம்பலாம்னு இருக்கேன் சார். வீட்டுக்கு போய் தொலையே தடிமாடு அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? சார் அப்படி ஒண்ணும் சொல்லல சார். மணி 6 ஆயிருச்சுன்னு தான் சார் சொல்றேன். சரி மேனேஜர், மித்த வேலையெல்லாம் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். சார். என்ன மேனேஜர்? சார், உங்க கார்ல சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னீங்கல்ல சார், சர்வீஸுக்கு விட்டோம் சார், இன்னும் வரல சார். நாளைக்கு தான் ரெடி ஆகுமா? என்னது, நாளைக்கு ரெடி ஆகுமா? நான் எப்படி வீட்டுக்கு போறது? சார். என்ன மேனேஜர், 2 நாள் ஆகும் சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தா நான் சர்வீஸ்க்கு விட வேணாம் சொல்லி இருப்பேன்ல. ஓ காட், இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? சார், உங்க விட்டு பைக் ஒண்ணு இருக்கு சார், அதுல வேணா இன்னைக்கு போங்க சார். ஓ, என் பைக் இங்க நிக்குது இல்ல? சரி மேனேஜர், இன்னைக்கு நான் பைக்லயே போறேன். ஓகே சார். எவ்வளவு நேரமா நின்றுகிட்டு இருக்கேன்? ஒரு பஸ் ஒரு ஆட்டோ கூட காணாமே. 1 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்கேன். அக்காட்ட வேற கரெக்டா 5:30 மணிக்கு விட்டுருவாங்க, 5:45க்கு வீட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அக்கா பயப்பட போறாங்க. பிரியா, பயப்படாதீங்க, நான் தான். பயந்தே போயிட்டேன். என்ன பிரியா, மேனேஜர் சொன்னாங்க ஸ்டாஃப்ல 5:30 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னன்னா இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க. மணி வேற 6:30 போகுது. 1 மணி நேரமா இங்கேயே தான் நிக்கிறீங்களா? ஆமா சார், இந்த சைடு ஒரு சேராட்டோவை கூட காணா சார். ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கேன். நீங்க 1 மணி நேரம் நின்றாலும் சேராட்டம் இந்த சைடு வராது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா பிரியா, இந்த சைடு பஸ் சேராட்டோலாம் வராது. அப்ப நான் காலையில வந்தேன். சேராட்டோலயே வந்தீங்க? இல்ல சார், தனியா ஆட்டோ பிடிச்சு வந்தேன். அதனால உங்களை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் கிட்டே நிப்பாட்டி விட்டுருக்காங்க. நீங்க சேராட்டோல போகணும்னா அந்த பில்டிங் தெரியுதா, அதுக்கு அங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பிரியா, அங்க போய் நில்லுங்க. அங்கதான் சேராட்டோ, பஸ், ஆட்டோ, காரு எல்லாமே வரும். ஓ அப்படியா சார், இது தெரியாம இங்க எனக்கு நான் 1 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்கேன்.
சரி பிரியா, மணி வேற ஆயிக்கிட்டு இருக்கு. வாங்களே, பைக்ல உங்க வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டு போறேன். அது வேணாம் சார். ஓ, வீட்ல எதுவும் சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? சரி வாங்க, அந்த பில்டிங் தாண்டி இறக்கி விடுறேன். இல்ல சார், வேணாம் சார், நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஓ, போய்க்கிறீங்களா? சரி, பார்த்து போங்க பிரியா, நான் போயிட்டு வரேன். சரி சார். ரொம்ப நல்ல சாரா இருக்காங்களே. மித்த கம்பெனில ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. ஆனா நல்ல மனசு இந்த சாருக்கு. ஸ்டாஃப நல்லா மதிக்க தெரிஞ்சிருக்காரு. நான் தனியா நிக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு என்னன்னு போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த சார் வண்டியை நிப்பாட்டி, இது பஸ் ஸ்டாப் இல்ல, பில்டிங் அங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரே. ரொம்ப நல்லவரா இருக்காரு. சரி, நிக்க லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா கிளம்புவோம், இல்லைன்னா அக்கா பயப்படுவாங்க.